எந்தெந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று என்னோட அபிப்பிராயம். இது எந்த கட்டாயமும் இந்த வயதில் எலிய வச்சுக்கிட்டு குடையுது சொல்கிறது இந்த யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், இல்லாட்டி இந்த ஓட்டுகளை நம்ம நோட்டாக போட்டுட்டா இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வரும் இந்த மாதிரி மக்கள் எவ்வளோ கோபத்தில் எவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறாரு. இப்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு செய்து இந்த ஆட்சி ஊழலற்ற ஆட்சியா அந்த அதிமுக ஊழலற்ற ஆட்சியான்னு கேட்டால் ரெண்டும் கிடையாது. பெண்கள் உங்களுக்கு தெரியல, இந்த பணம் உங்கள் பணத்தையே உங்கள்கிட்ட கொள்ளடிச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் இந்த கடன் வாங்கி இந்த கடனுக்காக நம்ம மறுபடியும் டேக்ஸ் ஜாஸ்தி யோசிங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட என்னமோ இந்த 1000 ரூபாய் கொடுக்க இதெல்லாம் ஆக்சுவலி நெகட்டிவ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் நேராகவே இந்த பிள்ளைங்க லெட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஃப்ராட் பண்ணுறாங்க. அதுவும் தப்பு தான், இல்லை யார் செய்தாலும் அது தப்பு தான். அதில் இந்த ஊழல்வாதிகளை மறுபடியும் தேர்ந்தெடுக்கும். வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. நான் இந்த April 19th or even till June 1st or June 4th அரசியல் இந்த எந்தெந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று என்னோட அபிப்பிராயம். இது எந்த கட்டாயமும் கிடையாது. பட் நீங்களும் யோசிக்கணும். நம்ம தான் இந்த அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்கிறோம், இந்த ஊழல்வாதிகளை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறோம் இந்த வயதில் எலிய வச்சுக்கிட்டு குடையுது சொல்கிறது இது நம்ம தவறு. அதெல்லாம் மக்களாகிய நாம் யோசித்து இந்த யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், இல்லாட்டி இந்த ஓட்டுகளை நம்ம நோட்டாக போட்டுவிட்டா இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வரும் இந்த மாதிரி மக்கள் எவ்வளோ கோபத்தில் எவ்வளோ அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த கடைசி நேரத்தில் யார் நம்மளுக்கு காசை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறோம். இப்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி ஊழலற்ற ஆட்சியா அந்த அதிமுக ஊழலற்ற ஆட்சியான்னு கேட்டால் ரெண்டுமே ஊழல் தான். இப்போது அவர்கள் 400 ரூபாய் எடுத்திருந்தால் இவர்கள் 500 ரூபாய் எடுப்பார்கள் ஏதோ ஒரு வேலைக்கு. அடுத்த ஆட்சி அவங்க அதிமுக வரும்போது அது 600 ரூபாவாக வாங்குவாங்க. இப்போ மக்கள் யோசிக்கணும். இந்த போன ஆட்சியில் இந்த தங்கமணி ப்ளஸ் இந்த வேலுமணின்னு சொல்கிற 2 மணிகளும் இந்த கொங்கு நாட்டை சேர்ந்தவர்கள் ஊழல், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேயும் அப்புறமேல் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்த வேலுமணி கொள்ளை அடித்து கடைசியில் யார் கஷ்டப்படுறோம். இப்போ நாம் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம். எல்லாம் ட்ரைனேஜ் ஃபீஸு, இந்த ஃபீ அந்த ஃபீன்னு சொல்லிட்டு வாட்டர் டேக்ஸ்ன்னு சொல்லி அதே மாதிரி இபின்னு யூனிட் காஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ ஏறி இருக்குது. இது யார் செய்கிற தவறு? இதுக்கு முன்னால் வீராசாமின்ட்டு ஒரு ஆள் இருந்தான் திமுகவில். அந்த ஆள் கொள்ளை அடிச்சது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி அந்த ஆள் செஞ்ச கொள்ளைக்கு நம்ம தான் மறுபடியும் யூனிட் காஸ்ட்டு ஏற்றி நம்மளுக்கு போட்டு விட்டாங்க. இப்போ இந்த போன ஆட்சியில் இந்த வேலுமணியும் தங்கமணியும் கொள்ளை அடித்து விட்டு இப்போ நம்ம தான் அந்த டேக்ஸ் மறுபடியும் எக்ஸ்ட்ரா பே பண்ணிகிட்ருக்குறோம், யூனிட் காஸ்ட்டோ டேக்ஸோ. அப்போ இந்த நீதிமன்றங்களும் இதை பார்க்கணும். என்னென்னா நீதி அரசர்களும் இப்போ எப்படி ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் சுவமோட்டோ ஒரு கேஸ் இந்த ஊழல் மந்திரி பொன்முடி மேலேயும் மற்ற மந்திரிகள் மேலேயும் எடுத்தாரோ, அதே மாதிரி இவனுங்களால் நம்ம ஏன் டேக்ஸை கட்டணும், நம்ம ஏன் கஷ்டப்படணும், விலைவாசி ஏறணும். அப்போ இந்த பஸ் சார்ஜஸோ எதானாலும் அதுக்கப்புறம் ஏதோ இந்த பெண்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க இதெல்லாம் ஆக்சுவலி இஸ் நாட் நல்லதே கிடையாது. பெண்கள் உங்களுக்கு தெரியல, இந்த பணம் உங்கள் பணத்தையே உங்கள்கிட்ட கொள்ளடிச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மறுபடியும் இந்த கடன் வாங்கி இந்த கடனுக்காக நம்ம மறுபடியும் டேக்ஸ் ஜாஸ்தி கட்ட போகிறோம். இது இல்லாட்டி பெட்ரோலோட டேக்ஸை ஏற்றுவாங்க, நம்ம அதை மறுபடியும் கட்டுவோம். இதுதான் உங்களுக்கு புரியறதில்ல. என்னென்னா ஓடி போய் இந்த 1000 ரூபாய் இந்த பெண்கள் எல்லாம் இன்னும் பெருமையாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்கள் தான் மறுபடியும் இந்த பணம் வாங்கின கடனை மறுபடியும் டேக்ஸ் மூலிமா நம்மக்கிட்ட பிடிங்கி வசூல் பண்ணிடுவாங்க. இதில் எல்லோரும் யோசிங்க. இப்போ
இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட என்னமோ இந்த 1000 ரூபாய் கொடுக்க இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் அ நெகட்டிவ் திங். இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பணம் எல்லாம் ப்ராசஸ் ஆகி அவங்க கைக்கு வரும்போது படிக்கிறதுக்கு வருது இல்லை. அப்போ வந்துட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த பணம் நேராக அவங்களுக்கு போகுது. அவங்க எல்லாரும் வந்து கெட்ட ஹேபிட்ஸ்க்கு தான் அந்த பணம் போகுது தவிர்த்துட்டு, நிஜமாகவே அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பணம் கொடுக்கணும்னு நினச்சா, லெட் தெம் கிவ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்காலர்ஷிப். நேராகவே இந்த பிள்ளைங்க லெட் த இன்ஸ்டியூஷன்ஸ், ஏன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸும் ஃப்ராட் பண்ணுறாங்க, அதுவும் தவறு. 2 பேர் செய்கிறதும் தவறு. நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் வந்தப்போ ரொம்ப ஏமாற்றிருக்காங்க, அதுவும் தவறு. ஆகையால் 2 பக்கமும் நியாயம் நீதி இருக்கணும். ஆகையால் இந்த பணம் கொடுக்கறதால இந்த பிள்ளைங்க போய் படிக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து காலேஜ்க்கே வருது இல்லை. அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு காலேஜ் பக்கமே எட்டி பார்க்குறதில்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ராங் திங். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பணத்தை வாங்கிட்டு அந்த ஸ்காலர்ஷிப் ஃபீஸை வந்து அவங்க காலேஜஸ்க்கு பேவும் பண்ணுறதில்ல, அதுவும் இருக்குது. அந்த ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதில் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொறுப்பு இருக்கணும், மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் பொறுப்பு இருக்கணும். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசிப்ளின் ஆஃப் நியாயமாக நடந்து கொள்ளணும் என்று. இந்த சத்தியம் தவறுவது வந்துட்டு எல்லாத்துக்குமே தவறு தான். யார் செய்தாலும் அது தப்பு தான். அதில் இந்த ஊழல்வாதிகளை மறுபடியும் தேர்ந்தெடுக்காதீங்க. இப்போ வந்துட்டு ஈவன் இன் தூத்துக்குடி, see, I am not talking specifically on any எந்த பார்ட்டி. பார்ட்டி கெட்டவங்க கிடையாது, பார்ட்டியில் இருக்கும் நபர்கள் தான் ஊழல்வாதிகள். இப்போ வந்துட்டு ராஜாவையோ கனிமொழியோ அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க 2 பேர் 2Gயில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி. பட் ஏதோ மேனிப்புலேஷனால இது எனக்கும் தெரியும், அவங்க மனசாட்சிக்கும் தெரியும் என்னெல்லாம் நடந்தது, ஷைனி ஜட்ஜிக்கிட்ட என்னெல்லாம் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ பணம் போச்சு, எல்லாமே நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் அதை அவங்க வந்து வாயை மூடிட்டோ இல்லை கண்ணை மூடிட்டோ இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் அவங்க பதவிக்கு வரும்போது சுயலாபத்துக்காக மிரட்டிட்டு அதுவும் தவறு. பிஜேபி செய்வதும் தவறு, ஊழல் செய்தவர்கள் செய்ததும் தவறு, 2மே தவறு. இப்போ வந்து பிஜேபி மிரட்டுறாங்க, உங்க 2 பேர்த்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் ஊழல் செய்ததும் உண்மை, இவர்கள் மிரட்டுவதும் தவறு. நீ நல்ல விதமாக கேஸ் ஏன் இந்த 10 வருஷத்துல ஏன் நீங்கள் கேஸை உருப்படியாக நடத்தி முடிக்கல? பிஜேபி சும்மா வாய் பேசுகிறீங்கள, நாங்கள் பெரிய யோகிய சிகாமணிகள் என்று. நீங்கள் யோகிய சிகாமணிகளாக இருந்தால் ஏன் நீங்கள் இந்த கேஸுங்களை நடத்தலை? ஸோ அதில் இது வந்து 2 பக்கமும் தவறு இருக்கிறது. மக்கள், அந்தந்த தொகுதி மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும்.